தவறு பண்ணிட்டு இந்திய பெருந்தேசம் தவறு பண்ணிட்டு இந்த தவறை சரி செய்ய விடாமல் மறுபடியும் மேலும் மேலும் பிள்ளைகள் செய்து கொண்டே என் அன்பிற்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், மழை கொட்டுது, இதுக்கெல்லாம் நம்ம அச்சப்படக்கூடாது. ஒண்ணு சொல்றேன் பாரு, மழை வேண்டும் என்று ஊரே கூடி மலைச்சாமி கூப்பிட்டு தான் மழை வேண்டும் என்று வரவேற்றான். ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி மழைக்காக பிரார்த்தனை செய்கிற போது ஒரு சிறுவன் புடையோடு சென்றான். அதுதான் நம்பிக்கை. கட்டாயம் மழை இருந்துச்சு. இந்த மழைக்காக தான் நம்ம தவம் இருந்தோம். நீரின்றி அமையாத உலகு இனி யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று நமக்கு மழை பாடுது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம மேல இருந்து பொழிஞ்ச குண்டு மலைக்கே அஞ்சாம நின்னாங்க. இந்த குண்டு மலைக்கு 10 ரூபா வந்து படித்தேன். ஐயா இறையன் எழுதின புத்தகத்தை படித்தேன். ஐயா தலைமை கொண்டு அதில் ஒரு எழுதாது, உரையில் உறங்கவாவால் துருப்பிடிச்சு தூங்கவா துப்பாக்கி, இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், அழகு பொருளாக்கவா அம்புகள், விளையாடி மகிழவாவில். நல்லா கவனிச்சுக்க. வீணாக போகவா இந்த சொல், விழி எடு வெல் வெல் என்று என் அன்பிற்குரிய தம்பிதங்களுக்கு நான் சொல்லுவேன். நமது இனம் போல உலகத்தில் பெருமை கொண்டு வாழ்ந்த இனம் ஒருத்தன் இல்ல. இன்னைக்கு நம்மை போல சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு கீழ்நிலையில் கிடக்கிற கூட்டமும் ஒருத்தனும் இல்லை. நாம இளமும் நம்ம பாட்டு சொல்றான், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இந்துக்கள் அலை மாகடல் நிலம் வானில் அணி மாளிகை நடனே அவை ஏறி நின்றதே உனது அதிகாரம் விரும்புவாய். கொலைவாளினை எடா மிக கொடியோர் செயலாகவே புகைவாள் ஒரு புதிய உயர் குணமேவிய தமிழா என்று நமது புரட்சி பாவனம் வழங்கு. எல்லாம் இதெல்லாம் வன்முறைமாங்க. எப்படி பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரா விடுதலை. நல்லா கவனி, இது ஒரு வன்முறை. இந்த கொலைவாளினை எடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவால் ஒரு புதிய குணமேவிய தமிழா, அது புதிய வன்முறை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துவோம் என்ற பெரும்பாலான பாட்டன் பாரதி ஒரு வன்முறையாக. நல்லா ஐயோ கால கொடுமை. அதாவது என்ன பிரச்சனை எனக்கு தனியாக இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, ஒன்றும் இந்த இனக்கூட்டத்தில் நாம பிறந்தது தப்பா இருக்கும், இல்லை நம்மளோட அவங்க பிறந்தது தப்பா இருக்கும். எத்தனையோ பாவலர்கள் எத்தனையோ மனிதன் இருப்பா. நீங்க பார்த்துருக்கீங்க. இல்லை பாரதி போயிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போய் கைகாலத்து நல்ல சோத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடலில் அறிவுடன் பூரா பையன் முட்டா பேரை படிச்சு எனக்கு ஊட்டி விளையாடி என்ன சொல்லடி சிவசக்தி என்னை சுடலில் அறிவுடன் ஏன் படைத்தாய், வல்லமை இந்த மாநிலம் பயிர்வாவதற்கு அந்த பாவலனின் பேரனை நாங்கள் என்ன கேட்டான். பாரதி சிம்மன் பாட்டு பெரியார் தந்தையார்கள் ஜெயலலிதா பாரதி தமிழரா தனித்தமிழ் அடியார் நரைமலை அடிகளில் குருடா ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை பரிமாற்ற என்று மாற்றிக்கொண்ட மகத்தான தமிழர். கால் செருப்பில்லாது போய் ஊர் உறாவரை
ஊவே சாமிநாதன் ஐயர் இந்த தமிழ் தாத்தா அவனையும் தாத்தா ஊவே சாட்டை அவங்க வீட்டில் பெரியவங்க சொல்றாங்க, இங்கிலீஷ் படி, இந்த லோகத்துல நல்லா வாழலாம், பேசா வாழலாம். சமஸ்கிருதம் படி, மேல லோகத்துல பேசா வாழலாம். அவர் சொல்றாரு, தமிழ் படிச்சா 2 லோகத்திலையும் ரொம்ப பேசா வாழலாம். நீங்க எல்லாரும் படிச்சுப்பாங்க, நீங்க அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நமக்குள்ள வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. இவ்வாறு இப்ப மண்ணை விட்டுட்டான், 6:32 இருந்தாச்சு. இப்ப எம் சாண்டு மலைக்கு போறேன். மலையிலிருந்து தான் நமக்கு அருவி, அருவியிலிருந்து ஆறு நீர் சோறு. இப்ப மலையை குறைய போறேன், கல்குவாரிட்டு இந்த ஸ்டாண்டு மண்ணும் கற்களை நொறுக்கி விற்க போறேன். முன்னாடி எச்சரிக்க, நம்மளால மரம் இல்லைன்னா நட்டு வளர்த்து நம்ம பிள்ளை வச்சிடலாம், தண்ணி இல்லைன்னா சேமிச்சு வச்சுட்டு போகலாம், சாலை இல்லைன்னா போட்டுட்டு போகலாம், வீடு இல்லைன்னா கட்டி வச்சுட்டு போகலாம், இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு போகலாம், தண்ணி இல்லைன்னா குடிச்சுட்டு போகலாம், மருத்துவம் இல்லைன்னா அதை கற்று கொடுத்துட்டு போகலாம். ஆனால் மலையும் மணலையும் நம்மளால் உருவாக்க முடியாது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை முழுக்க அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு வந்து காப்பாற்றிடணும். ஏன்னா நம்ம கோயில் தூக்குவாங்கப்பா, கவனமாக இருக்கணும். அப்புறம் அம்மா நாள் வராது, ஆத்தா நாள் வராது, சாமி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மைக்குரிய தம்பி தந்தைகளுக்கு அருமை பெற்றோர்களுக்கு சொல்வேன், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். என் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை, முயற்சி என்பது ஒரு விதைதான், முயற்சி என்பதும் ஒரு விதைதான், உழைத்தால் மரம் இல்லையே உரம். நல்ல நம்ம ஐயா அப்துல் கலாம் அவருடைய அதிகபட்ச ஆசையே விமானம் ஓட்டியா போகணுங்கிறதான். அந்த படைக்கு ஆள் நேர்களுக்கு போகும்போது 20 பேர்ல ஐயா வெல்ல முடியல, தோத்துறாரு. அந்த கனவு நிறைவேறல. ஆனால் ஒரு விமானப்படையின் ஓட்டுநராக போகணும், விமான ஓட்டியாக போகணும் நினைச்ச ஒரு மனிதன் வரலாற்றில் 3 படைகளுக்கும் தலைவரானார் என்பதை எப்படி இருந்தாரு. எல்லாம் கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அவமானங்கள் இருக்கும், ஏற்று பெற்றிருக்கோம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் அதிகம் ஆகிட்டாரு. அவர் அவமானிக்கணும்னு ஒருத்தன் வர்றான். என்ன செய்யறான், ஒரு செருப்பை காட்டி, மிஸ்டர் ஆபிரகாம் லிங்கன், இது உங்க அப்பா கட்சி கொடுத்ததுங்க, அவர் அவமானப்படுத்தணும்னு குடிமன்ற செருப்பை பார்ப்போம்னு வாங்குறாரு. வாங்கி நல்லா இழுத்து பார்க்கிறாரு, எவ்வளவு உறுதியா இருக்கு பாத்தீங்களாங்கிறாரு. அதை விட இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த செருப்பு அந்து போச்சுன்னா நான் இந்த வெள்ளை மாளிகை ஒழிக்க வச்சுதான் இருப்பேன், நீங்க வாங்க நான் பச்சு தரேங்கிறார். எந்த செருப்பை காட்டி தன்னை அவமானப்படுத்த நினைத்தாலோ அதே செருப்பாலே அவரை அடித்தடுத்தாரு. நல்லா கவனிச்சுதான். நேரம் கேட்காம, சந்திக்க நேரம் கேட்காம, ஐயா ஆபிரகாம் நீங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடுறாரு, அவர் நண்பர் வந்துட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிறார். அவருக்கு இந்த நேரம் சந்திக்கிறேன்னு சொல்லல. ஆபிரகாம் லிங்கனுடைய குறையில வந்து பார்த்துட்டா இல்லை நம்ம கழுத அப்படின்னு பேர் எழுதி அவருக்கு கழுதைன்னு சொல்லிட்டு இந்த கழுதை எழுதிச்சு போயிடுறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, நேரம் ஆபிரகாம் லிங்கன் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போறதுன்னா நான் நல்ல, நீங்க வரும்போது நான் இல்லை, நல்ல வாய்ப்பா உங்க பேரை கலவை எழுதி வச்சு வந்தீங்க, அதனால நான் சரியா அவங்களை கண்டுபிடிச்சு பார்த்தேன்னு. அது மாதிரி அவமானங்களையும் ஏற்று பேச்சுகளையும் ஏளனங்களையும் நமக்கான அடித்தளமாக உரமாக போட்டு நாம் வளரணும்.